இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய அளவற்ற கிருபை நம்மேல் இருக்கிறபடியினால், இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளாக இருக்கிறபடியினால், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கிறார். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருக்கலாம், போராட்டங்கள் என்னவா இருக்கலாம். ஆனால் இது அவர் படைத்த வெற்றியின் நாளாய் இருக்கிறது. நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்றால், அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால், நம் வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதற்கு இடமில்லை. எந்த சூழ்நிலையையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர், ஜெயிக்க வைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் உடையவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த நாளிலும் ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளுக்கு நேராக திறந்திருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் யோவான் 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்க ஆரம்பிக்கலாம். 25 36 வசனம் வரைக்கும். யோவான் 6:25 முதல் 36 வரை. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். போதாண்டி. இங்க இன்றைக்கு முக்கியமாய் இந்த நாள்ல இருந்து ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த ஜனங்கள் அவரிடத்துல கேட்கிறாங்க, 28, 29வது வசனங்கள்ல, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை தான் நம்ம தியானிக்க போறோம். இதே பகுதிய நான் இன்னொரு மொழிபெயர்ப்புல அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறத நான் வாசித்து முதல்ல விளங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம ஆழமா தியானிக்க போகலாம். அந்த 26வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் என்னை தேடி வருவது நான் செய்த அடையாளங்களை கண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து வியந்ததினால் அல்ல, மாறாக நீங்கள் அந்த அப்பத்தை சாப்பிட்டு உங்கள் வயிறு நிறைந்த அந்த திருப்திக்காகவே என்னை தேடுகிறீர்கள்.
இயேசுவின் நோக்கம் வெறும் அற்புதங்களை செய்வது மட்டுமல்ல, தேவன் மனித உருவில் வந்ததன் நோக்கம், இன்கார்னேஷன், அவருடைய மகத்துவத்தை கொண்டாடுவதே அவர் நோக்கம். காண முடியாத தேவனுடைய சாயலும் உருவமும் நமக்குள் மனித வடிவில் இருப்பதை வெளிப்படுத்துவதே இது. ஒவ்வொரு உணவும் இந்த மனு உருவாகுதல் இந்த நிகழ்வின் கொண்டாட்டமே. எம்மாவூர் ஊருக்கு சென்ற சீஷர்கள் அந்த அந்நியர் அப்பத்தை பிட்கும் போதுதான் அவர் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டனர். அந்த வெளிப்பாடே முக்கியம், வெறும் அற்புதங்கள் அல்ல. இந்த 26வது வசனத்துக்கு அந்த அந்த பைபிள் இவ்ளோ காரியங்களை அங்க சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். அப்போ என்ன நீங்க தேடி வர்றீங்க அப்படின்னா, நான் செய்த அடையாளங்களை கண்டு, அந்த அடையாளங்களுடைய அற்புதத்தை புரிந்து, அர்த்தத்தை புரிந்து நீங்க என்னைய தேடி வரல. நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சீங்க. அப்போ என் கூட வருகிற எப்பொழுதுமே இவரோடு கூட இருந்தால் நாம் அப்பம் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கலாம் என்ற நோக்கத்துக்குத்தான் என்னைய தேடுறீங்க. ஆனா என்னுடைய நோக்கம் வெறும் அற்புதங்களை செய்வது மாத்திரம் அல்ல. தேவன் மனித உருவில் வந்ததன் நோக்கம் காண முடியாத தேவனுடைய சாயல். அதாவது தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த காண முடியாத தேவனினுடைய சாயலும் உருவமும் மனுஷ வடிவில் இருப்பதை வெளிப்படுத்துவதாதான் அந்த காரியமாய் இருக்கிறது. அப்போ இவங்க எல்லாம் எதை தேடி வர்றாங்க? அப்பம் சாப்பிட்டு திருப்தி ஆகிறதுக்கு தான் வர்றாங்க. ஆனா அவர் அந்த நோக்கம், அவர் அப்பத்தை கொடுத்து அந்த உணவை கொடுத்து திருப்திப்படுத்துவது அவருக்கு 2வது. ஆனால் தானே அந்த ஜீவ அப்பமா இருக்கிறேன். அந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதை அவர் சொல்லுகிறார். அப்போ எம்மாவூர் சீஷர்கள் ஒவ்வொரு உணவு, அதாவது அவரை உட்கொள்ள நம்ம எல்லாமே அந்த மனு உருவாகுதல், மனுஷனை போல அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்வினுடைய அங்க செலிப்ரேஷனா தான் இருக்குது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு. அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியானதினால் என்னை தேடுகிறீர்கள். ஆனா உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அப்பமே நான் தான். மனு உருவில் வந்த உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய அப்பம் நானே. எம்மாவூர் சீஷர்களுக்கு அது எப்ப புரியுது? அந்த அப்பத்தை பிட்கும் பொழுதுதான் அவர் யார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நீங்க இன்றைக்கு அப்பத்தை சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறீங்கன்னா, அந்த அப்பத்தை உட்கொள்ளும் பொழுது நான் யார் என்கிற வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடுதான் முக்கியமே தவிர அற்புதங்கள் அல்ல. அடுத்ததா 27வது வசனம், அதுல இப்படியாக விளக்க கொடுக்கப்பட்டிருக்குது. அழிந்து போகிற உணவுக்காக உழைப்பதிலேயே உங்கள் வாழ்நாளை கழிக்காதீர்கள். வெறும் பிழைப்புக்காக வாழ்வதை விட வாழ்க்கையில் மேலானது உண்டு. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வாழ்விற்கு ஒரு வித்தியாசமான உழைப்பு தேவை. இந்த உழைப்பு நீங்கள் எதையாவது சாதிப்பீர்கள் என்று சொல்லி கூலி தருவது அல்ல, மாறாக மனுஷகுமாரன் உங்களுக்கு தரும் ஈவாய் இருக்கிறது. இந்த குமாரத்துவம் என்னும் பரிசு ஆரம்பத்தில் இருந்தே தேவன் அங்கீகரித்த உங்கள் உண்மையான வாழ்வை கொண்டாடுகிறது. அப்போ நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்கு இல்ல, அதுக்கு உழைக்கிறதுலயே உங்க டைமை என்ன செய்யாதீங்க, கழிக்காதீங்க. வெறும் பிழைப்புக்காக வாழ்வதை விட வாழ்க்கையில் மேலானது ஒன்று இருக்கிறது. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் வாழ்விற்கு, நித்திய ஜீவன்னா என்ன? எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உழைப்பு தேவைப்படுகிறது. அது நீங்க எதையாவது செஞ்சதுனால உங்களுக்கு வருகிற ஒரு கூலி கிடையாது.
இது தேவன் உங்களுக்கு தருகிற ஈவு. அது என்ன அப்படின்னா குமாரத்துவம், சன்ஷிப். இந்த சன்ஷிப் என்கிற பரிசு, இந்த குமாரத்துவம் என்கிற பரிசு ஆரம்பத்தில் இருந்தே தேவன் நம்மை அங்கீகரித்த நம்முடைய உண்மையான வாழ்வை கொண்டாடுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிற ஈவு என்னன்னு பார்த்தோம்னா அது குமாரத்துவம். அதை மனுஷகுமாரன், தேவகுமாரன் நமக்கு அந்த குமாரத்துவத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் உண்மையாய் தேவனிடத்திலிருந்து நாம் பெறுகிற ஈவாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உடனே அவங்க சொல்றாங்க, உடனே அவர்கள் அந்த வழிமுறையை அறிய விரும்பி தேவனுடைய கிரியைகளை செய்ய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ தேவனுடைய அவர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள்னு சொல்றாரு. அப்ப அது என்ன கிரியை? நாங்க என்ன செய்யணும்? எல்லாமே இந்த ஜனங்களுக்கு தாங்கள் செய்கிற கிரியைகளை நம்பியே வாழ்ந்தவர்கள். நியாயப்பிரமாணத்துல போதிக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்தவங்களுக்கு அவர்கள் தங்களுடைய சுய நீதியையே அதிகமாய் மேன்மைப்படுத்துகிறவர்கள். நான் இதை செய்யணும், நான் அதை செஞ்சா தேவன் என் மேல பிரியமா இருப்பாரு. இப்படியே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து இதை சொன்ன உடனே இதனுடைய ஆழமான அர்த்தத்தை புரியாமல் அவங்க கேக்குறாங்க, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார், தேவன் அனுப்பியவர் மேல் நீங்கள் நம்பிக்கை கொள்வதே தேவனுடைய கிரியை. அப்போ இன்றைக்கு எல்லா சூழ்நிலைகளையும் விட்டுட்டு அவர் அனுப்பினவர் மேல் நம்பிக்கை வைப்பதே தேவனுடைய கிரியையா இருக்கிறது, தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது. அப்போ நம்பிக்கை கொள்வது அப்படின்னா அதுவும் நம்ம விசுவாசம் வைக்கிறோம்னா அதுவுமே தேவன் தான் நமக்குள்ள ஆரம்பிக்கிறார். அந்த விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த விசுவாசத்தையும் நமக்குள்ளே அருளி செய்கிறவர் தேவன்தான். அப்போ அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது, தேவன் அனுப்பியவர் மேல் நம்பிக்கை வைப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன்னைக்கு வாழ்க்கையின் எத்தனை சூழ்நிலைகளில அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இன்றைக்கு சுய பலத்தை சார்ந்து நாமவே எதையாவது செஞ்சு சாதிச்சிடலாம், இந்த பிரச்சனையை அப்படி பண்ணிடலாம், இதை நான் இவங்கள்ட்ட பேசி சரி பண்ணிடலாம், இப்படியெல்லாம் சுய முயற்சியில பல காரியங்களை சிந்தித்து 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 ஓடிக்கொண்டிருக்கிறோம். இங்க வார்த்தை சொல்லுகிறது, அவர் மேல் நாம் நம்பிக்கை கொள்வதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இயேசுவின் வழியாக நம்முடைய உண்மையான தெய்வீக தன்மையை உணர்வது ஒரு ஈவாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உழைத்து சம்பாதிக்க முடியாது. தேவன் ஏற்கனவே முடித்து வைத்த முழுமையான செயலோடு நம்முடைய உழைப்பு எப்படி போட்டியிட முடியும்? நம்முடைய உண்மையான தெய்வீக தன்மை என்ன? இன்றைக்கு பிதாவுக்கு இயேசு எப்படி குமாரனாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் அவருக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறதும் அவரை விசுவாசிப்பதும் தான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம் நம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன இருக்கு? கவலை இருக்கு, பயம் இருக்கு. இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமா, இதை இப்படி பேசி சரி பண்ணிடலாமா, இந்த காரியத்தை என்ன பண்ணலாம், என்னவா இருந்தாலும் ஸ்ட்ரைவிங், நம்ம முயற்சி எடுத்துதான் எதையோ சரி பண்ணணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறோம். இங்க இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிப்பதே, அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன்னைக்கு உங்க சூழ்நிலை ஒண்ணு சொல்லலாம், உங்க பாடி சில சிம்டம்ஸ கொடுக்கலாம், இல்லை உங்க வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் மாறாம இருக்கலாம். அது நிஜம் அல்ல.
அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது, நீங்கள் அவருக்கு குமாரர்களாய் குமாரத்திகளாய் உங்களுடைய தெய்வீக தன்மையை உணர்வது ஒரு ஈவா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு பரிசாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத நம்ம உழைச்சு பெற முடியாது. அதை செஞ்சு இதை செஞ்சு நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், இதை பண்ணினேன் அதை பண்ணினேன், இப்படி நம்முடைய சொந்த செயல்களினால் நம்ம என்ன செய்ய முடியாது, இதை பெற முடியாது. அவருடைய குமாரன் மேல் விசுவாசமாய் இருப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. அவருடைய குமாரன் மேல் விசுவாசமாய் இருப்பதுனா என்ன? அவருடைய குமாரன் இன்றைக்கு இந்த உலகத்திற்கு வந்ததினால் நமக்கு என்ன ஸ்லாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்வதே விசுவாசம். இன்றைக்கு நாம் நீதிமானாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினாலே நம்முடைய வியாதிகள் சுகமாகி இருக்கிறது. இன்றைக்கு பரிபூரணம் உள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம். அந்த பரிபூரணம் உள்ளவர் நமக்குள் இருக்கிறார். அவரே ஞானமாய் நீதியாய் பரிசுத்தமாய் மீட்பாய் நமக்குள் இருக்கிறார் என்றால் அவருடைய ஞானம் என்னிலிருந்து செயல்படுகிறது. அப்படிங்கிறதெல்லாம் விசுவாசிக்க முடியுதா? இன்றைக்கு அவருடைய குமாரனை விசுவாசிப்பது என்றால் அந்த குமாரன் எதையெல்லாம் செய்திருக்கிறாரோ, செய்து முடித்திருக்கிறாரோ, ஈவாக நமக்கு தந்திருக்கிறாரோ, இன்றைக்கு குமாரத்துவத்தை குமாரன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் பலியாகி அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு முதற் பேரானவராய் அவர் இருக்கிறார். அவருக்கு உடன் சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பது. அப்பனா தேவனுடைய குமாரன் குமாரத்தி இன்றைக்கு என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி பிதா செவி கொடுக்கிறாரோ அதே போலதான் எனக்கும் செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிறோமா? இதுதான் குமாரன் மேல் வைக்கிற விசுவாசம். இன்றைக்கு நாம் எப்படி விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம்? அடுத்ததா அவங்க கேக்குறாங்க, அதற்கு அவர்கள், அப்படியானால் நாங்கள் உம்மை நம்பும்படி நீர் என்ன அடையாளத்தை செய்து காட்டுவீர்? உமது தகுதி என்ன? இந்த நம்ம டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல எப்படி இருக்கு? அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? அடுத்ததா சொல்றாங்க, எங்கள் முன்னோர்கள் வனாந்திரத்தில் மன்னாவை சாப்பிட்டார்களே, அவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறதே, நீர் மோசேயை விட பெரியவரா? அப்போ மோசே வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே எங்களுக்கு கொடுத்தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மேசியா வரும்போது மோசேயை விட பெரிய அளவில் மன்னாவை கொடுப்பார் என்று அன்றைய ரபிக்கள் நம்பினார்கள். அந்த மன்னா இயேசுவின் உடல் சிலுவையில் பிற்கப்படுவதை குறிக்கும் அடையாளமாக இருந்தது. வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இது ஒரு ஷேடோ. அன்றைக்கு வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்தார். அவங்க உழைக்கல, அவங்க விதைக்கல, அறுக்கல, அவர்கள் எதையும் செய்யாதபடிக்கு
வானத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு மன்னாவை கொடுத்து அவர்கள் அதை ஆகாரமாக உட்கொண்டு அவர்கள் போஷிக்கப்பட்டதையும் அவர்கள் வாழ்ந்ததையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ நீ அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, நீங்க நீங்க உழைச்சு சம்பாதிச்சு நீங்க அப்ப சுட்டு சாப்பிடுறதுனால மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தவே தேவன் அவர்களை வனாந்திரத்தில் வழி நடத்தினார். நம் உழைப்பால் வராத ஒரு அப்பம் அது மேலிருந்து வருகிறது என்பதை உணர்த்தவே தேவன் அவர்களை வனாந்திரத்திலே வழி நடத்தினார். அப்போ நம்முடைய ஆழமான ஏக்கங்கள், நம்முடைய அது எதுவுமோ நம்ம செய்கிறதுனால அதை பூர்த்தி செய்ய முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அந்த முழுமையான வார்த்தை, அந்த முழுமையான பரிபூரணமான அந்த வார்த்தையினால், அந்த மனு உருவான இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே நாம் திருப்தி அடைய முடியும். அவரை உட்கொண்டவர்கள்தான் அவரால் திருப்தி அடைய முடியுமே தவிர, அவரை சந்தேகப்படுகிறவர்கள், அவரை ஒரு நாளும் அறியாதவர்கள் திருப்தி அடையவே முடியாது வாழ்க்கையில. எதையாவது குறிச்சு அவங்களுக்கு கவலை, பயம். இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு இருக்கிறவர்கள், அந்த ஜீவ அப்பமாகிய அவரை உட்கொண்டு இருக்கிறவர்கள், உட்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன வராது? திருப்தியற்ற நிலைமை வராது. அவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு குறைவும் இருக்காதுங்கிற மனநிலையோடு அவர்கள் மிகுந்த சமாதானமாக வாழ்கிறவர்களாய் இருப்பார்கள். அடுத்ததா இயேசு அவர்களுக்கு நினைவுபடுத்துறாரு, அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தது மோசே அல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த வானத்திலிருந்து எங்களுக்கு மோசே அப்பத்தை கொடுத்தானே. அப்ப சொல்றார் இயேசு, அந்த அப்பத்தை உங்களுக்கு கொடுத்தது மோசே அல்ல, என் பரம தகப்பன். என் தகப்பன் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து உண்மையான வாழ்வளிக்கும் அப்பத்தை தருகிறார். வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகம் முழுவதற்கும் வாழ்வை தருகிறவர், ஜீவனை தருகிறவர் தேவன் அருளுகிற அப்பம். அவர்தான் நமக்காக, அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாய் அவர் இருக்கிறார். மனிதன் தன் சொந்த உழைப்பின் பலனால் வாழ்வை வரையறுக்காமல் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்வதன் மூலம் வாழ வடிவமைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அப்பத்தை சாப்பிடுறதுனால சரீரம் போஷிக்கப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அவர் காலங்களுக்கு முன்னதாகவே தேவனோடு கூட இருந்தவர். இப்பொழுதோ மனித உருவில் தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். இதை அனைவரும், இது உண்மை, இதுதான் நிஜம், இதை அனைவரும் உணர முடியும். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்றனர். அவர் வாழ்வளிக்கும் அப்போன்னு சொன்ன உடனே, இதை சாப்பிடுறவங்களுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காதுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? இந்த அப்பத்தை எங்களுக்கு எப்போதும் தாரும்னு கேக்குறாங்க. இயேசு அவர்களிடம் சொன்னார், நானே வாழ்வளிக்கிற அப்பம். என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு காலும் பசி எடுக்காது. என்னிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் எடுக்காது. ஆனால் நான் முன்பே சொன்னது போல, நீங்கள் என்னை நேரில் கண்டும் இன்னமும் விசுவாசம், நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் அற்புதங்களை கண்டு மகிழலாம், ஆனால் நான் யார் என்பதை இன்னும் புரியாமல் இருக்கிறீர்கள். நான் என்னை உங்களுக்கு காட்ட வரவில்லை, உங்களை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கவே நான் வந்துள்ளேன். இவ்வளவு அழகான வார்த்தை. அவர் வந்ததே நம்ம யாருன்னு நமக்கு புரிய வைக்கும்படிக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தாராம்.
உங்கள் குமாரத்துவத்தை பற்றி உங்களுக்கு உணர்த்துவதே என்னுடைய நோக்கம். உங்கள் மரணம், இருள் மற்றும் பயத்தை நான் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உங்களை உயிர்த்தெழுதலின் புதிய வாழ்விற்குள் கொண்டு வருவதன் மூலமே இதை என்னால் புரிய வைக்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் இந்த பழைய மனுஷனுடைய சாயல், பழைய மனுஷனை நம்ம சிலுவையில் அறையாத வரைக்கும் இதை நம்ம முடியாது. இந்த குமாரத்துவத்தை நாம் புரிய முடியாது. இந்த பழைய மனுஷன் எப்போ சிலுவையில் அறையப்படுகிறானோ, பழைய மனுஷனுடைய நேச்சர், பழைய மனுஷனுக்குரிய இருக்கக்கூடிய பயம், கவலை, அவிசுவாசம், கோபம், எரிச்சல், இந்த மாம்சத்துல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் எந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாமும் உயிர்த்தெழுது இன்றைக்கு புது சிருஷ்டியாய் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியில, நம்முடைய ஆவியானவர் ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இதை நம்ம உணர்கிறோமா? நம்முடைய ஜீவன்ல இருந்து அவர் சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதை மேலோட்டமா நம்ம சரீரத்தையும் சரீரத்தில இருந்து வருகிற இன்புட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நம்மால வர முடியல. உலகத்துல இருக்கிற மனுஷங்க, டாக்டர்ஸ் கொடுக்கிற ரிப்போர்ட், என்னுடைய ஜீவனில் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு, நான் பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளை என்பதை அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த குமாரத்துவத்தை வெளிப்படுத்தவே நம்மை யார் என்பதை நாம் புரிய வைக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு நம்ம சும்மா ஜீவன்ல இருந்து நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமா நடக்கும். அவர் பேசினா நடந்ததுன்னா நான் பேசினாலும் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் இதெல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய வார்த்தை இததான் சொல்லுது. அவருடைய வார்த்தை என்னுடைய ஆவியில இருக்குதுன்னா, நான் பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்து பேசின பொழுது என்ன நடந்ததோ நான் பேசும் பொழுதும் அதுவே நடக்கும் என்று புரிகிறவனே, உணர்கிறவனே குமாரன். அவர்கள்தான் முதிர்ச்சி அடைந்த தேவகுமாரர்கள். அவங்க பழைய மனுஷனை முற்றிலுமாய் சிலுவையில அறைஞ்சிருப்பாங்க. அவங்க அடையாளமே மாற்றப்பட்டிருக்கும். அவங்க பழைய மனுஷன்ல அவங்க வாழ மாட்டாங்க. பழைய மனுஷனுடைய எண்ணங்கள்ல அவங்க சிந்திக்க மாட்டாங்க. புதிய சிருஷ்டியே நோக்கமாயிருக்கும். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக எண்ணப்படாது. தனக்குள் ஒருவர் இருக்கிறார் என்கிற அந்த கான்சியஸ்ல தான் அவங்க வாழ்வாங்க. மனுஷனை போல சிந்திக்க மாட்டாங்க, மனுஷனை போல பயப்பட மாட்டாங்க, மனுஷனை போல கவலைப்பட மாட்டாங்க. இது எல்லாம் இருக்கிறதுனாலதான் மனுஷனை போல செத்து போறீங்களேன்னு அங்க பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது அங்க எழுதுகிறத பார்க்கிறோம். அத மறுபடியும் கூட ஒரு நேரம் வாசிக்கலாம். சங்கீதம் 82. அதுல நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். ஏன் மனுஷனை போல சாகுறோம்? மனுஷனை போல சிந்தித்தா மனுஷரை போல சாகுறோம். வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைனா, இன்றைக்கு அவர் என்னுடைய ஜீவனில் கலந்திருக்கிறார், இன்றைக்கு அவருடைய சரீரத்தில் என்னுடைய பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார் என்றால், பாவத்து நிமித்தம் வந்த எந்த மரணத்தின் சாயலும் மரணமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது என்கிற அந்த ஜீவனிலே நாம் வாழுவோம் என்றால், அந்த ஜீவன் நம்மை ஆளுகை செய்யும்.
மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அந்த பிரமாணத்திலிருந்து நம்ம விடுபடும் பொழுதுதான் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்கள்ல இருக்கிற ஒருத்தரை போல நம்ம விழுந்து போக மாட்டோம். இன்றைக்கு குமாரனை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியைனா, இன்றைக்கு அவர் செய்து முடித்திருக்கிறார்னா நாம அதை விசுவாசிக்கிறோமா? என்னுடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்னா, இன்றைக்கு என்னுடைய சரீரத்துல பாவம் என்பது இல்லை அப்படிங்கிறத உணரும் பொழுதுதான் நம்ம ஜீவனில் ஆளுகை செய்ய முடியும். இல்ல நான் மனுஷரை போல சிந்தித்து மனுஷரை போல வாழ்ந்து நம்ம ஜீவனில் ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்றால், கிருபையே நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது என்றால், நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் இன்றைக்கு புதிதாக்கப்பட்டிருக்கிறதை நாம் உணர்வோம் என்றால், தேவனுடைய புத்திரர்களாக நாம் வெளிப்படுவோம். இத உணராம மனுஷனை போல சிந்தித்து 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 கவலைப்பட்டு கலங்கி அழுது புலம்பி எப்பவும் கவலை. அதனாலதான் மனுஷரை போல செத்து போறோம். இன்றைக்கு நாம் மனுஷரை போல வாழ்ந்து நம்முடைய நாட்களை முடிக்க அழைக்கப்படல. நாம் தேவ புத்திரர்களா எழுப்பி நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் வரைக்கும், நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கிறதும் கிடையாது. இன்றைக்கு நம்ம நியமித்திருக்கிற காலம் வரைக்கும் பவுல் அததான் சொல்ற, இந்த சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா இந்த சரீரத்தை விட்டு சரீரத்துல இருப்பது உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு நினைக்கிறதுனால நான் அந்த சரீரத்துல இருக்கிறேன். அப்போ எல்லாமே நம்ம அவங்க தீர்மானம் படுகிற அளவுக்கு அவங்க தேவனை உணர்ந்திருந்தார்கள். இன்றைக்கு நம்ம எப்படி உணர்கிறோம்? நாம் நம்மை யாராக பார்க்கிறோம்? நம்மை யாராக பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த முழு இந்த இந்த சத்தியத்துல, இந்த நிஜத்துல நம்ம விசுவாசம் வைக்கிறோமா? இல்ல அவிசுவாசமாய் அந்த ஒவ்வொரு சின்ன 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 காரியத்துக்கு கூட பயந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த உலகத்தின் நான் கொடுக்கும் மாம்சம் அப்படின்னு சொல்றாரு. ஜீவ அப்பம் அவர் கொடுக்கிற மாம்சம், அவர் கொடுக்கிற சரீரம் தான் நம்ம அப்பமா இன்னைக்கு புசிக்கிறோம். இது உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய சரீரம் சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இந்த உலகத்தின் ஜீவனுக்காக அவர் கொடுக்கிற சரீரத்தை நம்ம உட்கொள்ளுகிறோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜீவனை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆழமான சத்தியங்களை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஜீவன்ல உன்னை நல்லா தியானித்து பாருங்க. இன்றைக்கு உங்க ஜீவனை இயக்குகிறது அவர். அவருடைய சுவாசம் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. இன்றைக்கு நாம் சரீரம் அல்ல, இன்றைக்கு நாம் ஜீவனா இருக்கிறோம், ஆவியா இருக்கிறோம், உயிராக இருக்கிறோம். இந்த உயிர்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த சரீரம்னு ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் கொஞ்ச நாட்களுக்குள்ள 1-2 நாட்களுக்குள்ள மக்கி போகிற தன்மையை உடையதுதான் இந்த சரீரம். ஆனா இந்த சரீரத்துக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், சரீரத்திலிருந்து வருகிற அந்த ஐம்புலன்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், அதை இன்புட்டா எடுக்கிறோம். நம்ம ஸ்பிரிட்ல ஜீவனை உடையவர் நமக்குள்ள இருக்கிறார்னா, அந்த நம்முடைய ஜீவன்ல அவருடைய ஜீவன் கலந்திருக்கிறதுனா, இந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடியினாலதான் நாம் நிற்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம், வேலைகளை செய்கிறோம். சரீரம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஜீவன் இல்லைன்னா இந்த சரீரத்துல என்ன செயல்பாடு இருக்க முடியும்? இன்றைக்கு அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அவரை விசுவாசிப்பதே, அந்த குமாரனை விசுவாசிப்பதே, அந்த குமாரன் இன்றைக்கு என்னுடைய குமாரத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அவர் நமக்கு எதை உணர்த்த வந்தாரோ அதை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆழமாக நம்ம அறிய வேண்டும். அப்போ தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இப்பதான் அதோடைய கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இது அந்த அந்த டிரான்ஸ்லேஷன்ல உள்ளத இவ்வளவு நேரம் நான் விளக்கி சொன்னேன். அவங்க எதையாவது செஞ்சு, எதையாவது உழைச்சு, அதுக்கு மூலமா தேவனை பிரியப்படுத்த நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பார்வையை மாற்றினார். தேவன் விரும்புறது நம்முடைய செயல்களை அல்ல. அவர் விரும்புறது ஒரே ஒரு நிலைதான். தேவனுக்கு ஏற்ற கிரியை ஒன்னே ஒண்ணுதான். அது கிறிஸ்துவை விசுவாசிப்பது. கிறிஸ்துவை விசுவாசிப்பது அப்படின்னா என்ன? அவரையும் அவர் செய்து முடித்த செயல்களையும் விசுவாசிப்பதே மெய்யான விசுவாசம். இன்றைக்கு உலகத்துல அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, என் குடும்பத்துல இவங்க அப்படி, அவங்க அப்படி, இப்படின்னு மனிதர்களையே பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயோஜனம் இல்ல. நமக்கு பயம்தான் மிஞ்சும். இல்ல, என்னோடு கூட கிறிஸ்து இருக்கிறார். நான் அவர் ஒரு வார்த்தைய பேசுனா அதுக்கு என்ன வல்லமை இருக்குதோ அதே வல்லமையை தேவன் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்குரிய வல்லமையை என்னுடைய ஜீவனில் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய ஜீவன்ல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது, நம்முடைய ஆவியில இருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காணக்கூடாத உலகத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தி காணக்கூடிய உலகத்துக்குள்ளே அதை கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியில சம்பாதிக்கிறது இல்ல. ஐயோ, நான் அப்படி ஜோம் பண்ணேன், இப்படி ஜோம் பண்ணேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், எதுவுமே கிடையாது. அவரை விசுவாசிங்க. ரட்சிப்பு எல்லா பகுதிகளிலும் ரட்சிப்பு என்பது உங்களுக்கு நிஜமாய் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர் மேல் வைக்கிற விசுவாசமே தேவனுக்கு ஏற்ற கிரியை. வாசிக்கலாம். எபேசியர் 2:8-9. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. என்னவோ நம்ம அவரை தேடணும், நம்ம அவரை தேடி போனோம், அப்படி இப்படின்லாம் கிடையாது. இது எல்லாமே அவர் செய்த கிரியை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. எல்லாமே நம்ம செஞ்சோம், அதனால நான் அப்படி செஞ்சேன், நான் ஜோம் பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், எல்லாமே அவரை ஜெபிக்கணுமா? ஜெபம் எப்படி, எதற்காக ஜெபிக்கணும்? இதெல்லாம் புரியாம இன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே ஒரு டிராப்புக்குள்ள மாட்டிக்கொண்டு தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரை சார்ந்து இருக்கதான் அந்த ஜெபமே உண்மையான ஜெபமா இருக்கும். இல்லனா இந்த பரிசேயனை போலதான் நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். ஆண்டவரே, நான் அப்படி பண்ணனே, ஆண்டவரே, நான் இப்படி பண்ணனே, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு சொல்லி நம்மை சார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்னாலே நாம் நம்முடைய கிரியைகளை சார்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, எனக்காக ஒருவர் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார், என்னுடைய பாவங்களை சாபங்களை தன்மேல் அவர் சுமந்து என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் முற்றிலுமாய் அறவே நீக்கி இன்றைக்கு என்னை புது சிருஷ்டியாக்கி இருக்கிறார் என்கிறதை அவரை சார்ந்து வாழ்கிற, அவர் செய்து முடித்த காரியங்களை அவரை சார்ந்து வாழ்கிறதை தான்
தேவனுக்கேற்ற கிரியையாய் இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் அப்படிங்கிறது ஏதோ மனதளவுல ஏதோ ஆமா நாங்க அவரை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கும் அத்தனை கேள்விகள் கேட்கிறாங்க என்கிட்டயே. ஏன் அது நடக்குது? ஏன் இது நடக்குது? அவ்ளோ பெரிய ஊழியம் செய்றாங்க. அவங்களுக்கு ஏன் அது நடக்குது? அவங்க ஆண்டவருக்காக தானே செஞ்சாங்க. அவங்களுக்கு ஏன் அது நடக்குது? என்ன என்ன அவங்க விசுவாசித்து செய்தார்கள்? நாங்க இத செஞ்சா தேவன் எங்களுக்கு இத செய்வாருங்கிற சுயநீதியில செஞ்சாங்களா? இல்ல. என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அவருடைய ஜீவனுக்குள்ள நாங்க இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்குள்ள நாங்க இருக்கிறோம். அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனாயும், ஆவியாயும் இருக்கிறது. அந்த வார்த்தையின்படிதான் என் வாழ்க்கையில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படிங்கிறத உணராமலே செய்கிற ஊழியத்தில் நடக்கிற காரியங்கள வச்சுட்டு, இவங்க அவங்களையும் நெனச்சு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஊழியக்காரங்க வீட்லயே இப்படி நடக்குதே! உனக்கு நல்லா புரியணும். அவர விசுவாசிக்கிறோம்னா, நானும் வசனம் தெளிவா சொல்லுது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அடையாளங்களாக, அற்புதங்களாக இருக்கிறோம். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அவர் சொல்லி இருக்கிறார்னா, அதுதான் என் வாழ்க்கையில நடக்குங்கிறத யார் ஒருவர் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில அவர் செய்த கிரியை நடப்பிக்கப்படும். அது இல்லாம நாங்க அப்படி செஞ்சோம், நாங்க இப்படி செஞ்சோம், நாங்க பக்தி பக்தியின் வேஷத்தை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இன்றைக்கு தேவனை நம்புறோம்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை விட இன்றைக்கு நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல நம் தகப்பன் கரிசனையா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான விசுவாசம் என்ன? இன்றைக்கு அவங்கள பாதி அப்போஸ்தலர்களை எந்த சூழ்நிலையாவது அவங்கள தொட முடிஞ்சுச்சா? சரீரத்தை கூட எதுவும் தொட முடியல. அந்த அளவுக்கு அவருடைய ஜீவனுக்குள்ள அவங்க இருந்தாங்க. அவருடைய கரங்களுக்குள்ள அவர் இருந்தாங்க. அவருடைய கரங்களுக்குள்ள இருக்கிற நம்மை தொட எந்த வல்லமைக்கு அதிகாரம் இருக்கிறது? ரொம்ப வேதனையா இருக்கு. சில நேரம் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுது. பக்தி நான் செய்யறது அப்படிங்கிறத ரொம்ப சார்ந்து வாழும்போது அங்க விசுவாசம் இல்ல. தேவன் மேல நான் யாரா இருக்கிறேன் என்று உணர்த்த வந்த தேவகுமாரனை நம்பாமல் நான் குமாரனா இருக்கிறேன் என்றால் குமாரனுக்கு எப்பொழுதும் பிதா செவி கொடுக்கிறார். குமாரனை ஒரு நாளும் ஒருபோதும் அவர் தனியா இருக்க விடவில்லை என்றால் இன்றைக்கு என்னையும் அவர் தனியா இருக்க விடல. எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? அப்போ விசுவாசங்கிறது மனதளவுல ஒத்துக்கொள்றது மாத்திரம் இல்ல. அவர் மேல நம்பிக்கையா இருப்பது, அவரையே சார்ந்திருப்பது, ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டன்ஸ். அடுத்தது சரணடைகிறது. எல்லாத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்றது. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அடுத்ததாய் அவரோடு கூட ஒன்றிணைந்து வாழ்வது. 4 காரியம். நம்பிக்கை, அவர் மேல பூரணமான நம்பிக்கை, அவரையே சார்ந்திருப்பது, அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்றது, அவரோடு கூட இணைக்கப்படுவது. அவரை விசுவாசிப்பது என்பது நம்முடைய வாழ்க்கைய டோட்டலா அவர் மேல சார்ந்திருப்பதாய் வாழ்வதுதான் விசுவாசம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதுன்னா டோட்டலா என் லைஃப் அப்பா கையில இருக்கு, கிறிஸ்துவினுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி அவரை சார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான். சின்ன 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 பிரச்சனைகளுக்கு கூட நீங்க கலங்கவே வேண்டியதில்லை. சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நீங்க அப்பாவின் கரத்துக்குள்ள இருக்கிறீங்கிறத எப்ப உணர்றீங்களோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியும். பவுல் சொல்றாரு, வாசி ஆன்டி இருக்காங்களா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆன்டி இல்லைன்னா நானே வாசிக்கிறேன்.
கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் பிழைச்சிருக்கிறதே என் மேல அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, எந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவை ஆழமாய் அவர் உணர்கிற இடத்துல இருந்திருக்கிறாரு. எனக்காகன்னு சொல்லி பர்சனலைஸ் பண்ணி பாக்குறாரு. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில பர்சனலைஸ் பண்ணி பாக்குறோம், எனக்காகன்னு சொல்லி பார்க்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவரை பற்றும் விசுவாசத்தினாலதான் நான் பிழைச்சிருக்கிறேன். மற்ற எல்லா கிரியைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரியை இதுதான், அவரை விசுவாசிப்பது. இதுவே கிரியை அப்படின்னு சொல்லும் போது இதுதான் ரூட்டா இருக்கு. அப்போ நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற கீழ்ப்படிதலோ பரிசுத்தமோ இதெல்லாம் விசுவாசத்துல இருந்துதான் பிறக்குது. நம்ம அவரை விசுவாசிப்போம்னா அவர் வார்த்தைக்கு கண்டிப்பா நம்ம கீழ்ப்படிவோம், அவர் மேல அன்பு செலுத்துவோம். அவருடைய அன்பை உணர்கிறவன் தான் அவரிடத்துல அன்பு செலுத்த முடியும். அப்போ இன்றைக்கு அந்த குமாரனை நாம் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம்? பவுல போல அந்த இடத்துக்கு ஒரு என் மேல அவர் அன்பு கூர்ந்து என்னுடைய அதை அப்படியே லிட்ரலா நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்துல அவர் சுமந்திருக்கிறார்னா, இன்றைக்கு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. இன்னைக்கு ஒரு உலகத்துல ஒரு காரியம் சம்பவம் நடக்கலாம், இது எனக்குரியது அல்ல, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், ஜீவனுக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத எந்த அளவுக்கு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் மனுஷனை போல விழுந்து போக மாட்டோம். அப்போ விசுவாசம் இல்லாம கீழ்ப்படிய முயற்சிக்கிறது ஏமாற்றத்தை தான் தரும். நிறைய பேர் இன்னைக்கு முயற்சியில சோர்ந்து போயிடுறாங்க. கிறிஸ்துவை விசுவாசிப்பது அப்படிங்கிறது நமக்கு ஆவியின் கனிகள் நம்மில் வெளிப்படுவதற்கு அது சாதாரணமா நம்மிலிருந்து வெளிப்படும். நமக்கு யாரு மேலயும் கோபம் வராது. இன்னைக்கு நமக்கு எதிராவே ஒரு செயலை செஞ்சா கூட அப்பா இருக்கிறாரு, அவங்க தெரியாம செய்யறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது எல்லாமே லகுவா இருக்கும். அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த அன்புல நம்ம நிரம்ப நிரம்ப, கிறிஸ்துவே அன்பா இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பானவரில நம்ம நிலைத்திருக்க இந்த ஆவியின் கனிகளை ஐயோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஐயோ நான் மன்னிக்கலன்னா எனக்கு இது நடக்காது, இல்ல அன்பு செலுத்தணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா ஒண்ணு நீங்க புரியணும், அவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அதனால தோற்று போயிருக்கிறீங்க. மாம்சத்துல இருந்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களால அது முடியவே முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்ம செய்யற செயலை நம்பி ஐயோ நான் அப்படி அன்பு செலுத்தினேன், நான் அவங்களுக்கு அப்படி செஞ்சேன், இவங்களுக்கு இப்படி கொடுத்தேன், இப்படி நம்ம செய்கிற செயல்களை சார்ந்து வாழுவோம் என்றால் நமக்குள்ள விசுவாசம் வராது. முற்றிலுமாய் அவரை சார்ந்து, அவர் செய்து முடித்த செயல்களை சார்ந்து, அவருடைய அன்பை சார்ந்து, அவருடைய வல்லமையை சார்ந்து வாழும் பொழுதுதான் விசுவாசம் என்பது நம்மிடத்தில் இருக்கிறத நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்போ ஆபிரகாம பார்க்கிறோம், அவன் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படலையாம். ஆதியாகமம் 15:6 பார்க்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
இன்னைக்கு நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம்னா நமக்கு நீதி என்ன? அவரை விசுவாசிப்பது. அவரை நான் விசுவாசிக்கிறேன்னா இன்றைக்கு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். அதனாலதான் தன் செயல்களால் அவன் நீதிமான் ஆக்கப்படல, தன்னுடைய விசுவாசத்தினால் தேவனை முழுவதுமாய் சார்ந்தவனாய் இருந்தபடியினால் அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். சிலுவையில இருந்த அவர் கூட தொங்கின அந்த கள்ளன், திருடன், அவனுக்கு உடனடியா ரட்சிப்பு அங்க சிலுவையில வழங்கப்படுது. எந்த நற்கிரியைகளை செய்கிறதுக்கு அவனுக்கு நேரமே கிடையாது. சிலுவையில இருந்து இறங்கி அவன் நல்ல காரியங்களை செய்யறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. எந்த மத சம்பந்தமான சடங்குகளையும் செய்யறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது, வழி கிடையாது. அவன் இயேசுவை விசுவாசித்தான். அன்றைக்கு இரவே அவன் எங்க இருந்தான்? பரதீசில இருந்தான், பாரடைஸ். அப்போ அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன்றைக்கு நீங்க யார சார்ந்து இருக்கிறீங்க? யார விசுவாசிக்கிறீங்க? எதை விசுவாசிக்கிறீங்க? உங்க சூழ்நிலைய, உங்க குடும்பத்தின் காரியங்களை, மனிதர்கள் பேசுகிற காரியங்களை, ரிப்போர்ட் சொல்றத விசுவாசித்து கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவனை விசுவாசிக்கிறோமா? இந்த விசுவாசம் தான் ஜீவ அப்பமாகிய அவரோடு கூட நம்மை இணைக்கிறதா இருக்கிறது. நானே ஜீவ அப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான்னு அவர் சொல்றாரு. விசுவாசிக்கிறது அப்படிங்கிறது ஆவிக்குரிய அப்பத்தை புசிக்கிறது போன்ற காரியம்தான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஆவிக்குரிய அப்பத்தை நாம் புசிப்பது. கிறிஸ்துவை நமக்குள் ஜீவனாக பெற்றுக்கொள்ளுவதே விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மை ஜீவ அப்பத்தோடு என்ன செய்கிறதாம்? இணைக்கிறது. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருப்பது, அந்த ஜீவ அப்பத்தை நான் உட்கொண்டு இன்றைக்கு அந்த ஜீவ அப்பம் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த யூனியன்ல வாழ வைப்பது என்னதுதான்? விசுவாசம். அப்போ பரலோகம் செல்றதுக்கான வழிமுறை மாத்திரம் இல்ல இது. ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனை பிரியப்படுத்த போராட வேண்டாம், நீதிமானா மாற முயற்சிக்க வேண்டாம். அவரை விசுவாசிக்கிறதன் மூலம் அவருடைய ஜீவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கும் பாய அனுமதிப்பதே சரியான வழியாக இருக்கிறது. அப்போ நம்ம நடைமுறையில இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்? நம்ம பயப்படும் பொழுது அவர் என் அமைதியா எனக்குள் இருக்கிறார். அவரே எனக்கு குழப்பம் அடையும் போது அவரே எனக்கு ஞானமாய் இருக்கிறார். ஒரு பலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்க, ஆத்துமால சோர்ந்து போறீங்க, அவரே எனக்கு பலனா இருக்கிறார். விசுவாசம் அப்படிங்கிறது கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதை நாம் உணர்வதும் வெளிப்படுத்துவதும் தான் விசுவாசம். டோட்டல் சரண்டர். யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு வாழ்விற்கு பெயர்தான் தேவன் மேல் சார்ந்து, அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து, அவரையே எல்லாவற்றிலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற சரண்டர், அவர்கிட்ட சரண்டர் பண்ணி வாழ்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். அப்போ இது ரிலிஜியன்ல இருந்து முதல்ல நம்ம வெளியே வரணும். பக்தி, இந்த பக்தி பக்தின்னு சொல்லி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேங்கிற இடத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம எதையும் செய்யறதுனால அவரு நம்ம நீதி வெறும் அழுக்கும் கந்தையும். இந்த மத சடங்குல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும். நம்ம செய்கிற முயற்சியில இருந்து நம்ம ரெஸ்டுக்குள்ள வரணும். நம்ம சுயத்திலிருந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வரணும். நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய கிரியை என்னன்னா, நம்ம கிரியைகளை நம்புகிறதை விட்டு விட்டு நிறுத்திட்டு அவர் செஞ்சு முடிச்சத முழுமையாக நம்புவதே. இதுதான் தேவனுடைய கிரியை. இந்த கிரியையை நாம் நடப்பிக்கிறோமா? தேவனுக்கு ஏற்ற கிரியையை நாம் வெளிப்படுத்துகிறோமா? இன்றைக்கு நம்மில் அவர் குமாரத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்முடைய ஜீவன்ல அவர் இருக்கிறார்னா, இன்னைக்கு நீங்க அதை உணரணும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஜீவன்ல இருந்து நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும்
அது அற்புதமாக மாறும். இதை உணர்ந்தவர்களாய் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிடங்கள் நம்ம மெடிடேட் பண்ணலாம். கண்களை மூடி நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு தேவனுக்கு ஏற்ற கிரியையை நாம் நடப்பிக்கிறோமா? இன்றைக்கு உங்க நம்பிக்கை எது மேலலாம் இருக்குது? யார் மேல இருக்கு? இல்ல இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ அப்படின்னு மனுஷ மேல நீங்க நம்பிக்கை வச்சு அத குறிச்சு பயந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசி மகளே, என்னை நம்பு. அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஒண்ணு நீங்க அவரை பார்க்கும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்க்கும் பொழுது, நீங்க ஒண்ண பார்க்கணும். உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னா, இந்த முழு உலகத்தையும், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. சகலத்தையும் தமக்காகவும், தமக்கென்றும் சிருஷ்டித்தவர். சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார்னா, இன்னைக்கு உங்கள எந்த இருள் ஆளுகை செய்ய முடியும்? எந்த மனிதர்களுடைய உங்களை ஆளுகை செய்ய முடியும்? எந்த மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை ஆளுகை செய்ய முடியும்? அது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குதுன்னா, உங்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறவரை வாழ நீங்க இடம் கொடுக்கல. மனுஷனை போல சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க. இல்ல, என்னுடைய ஜீவன்ல ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? உங்களுடைய ட்ரஸ்ட் எங்க இருக்கு? நீங்க எதை யாருக்கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறீங்க? கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறீங்க. முற்றிலுமாய் அவரை சார்ந்து இருக்கிறீங்களா? இல்ல மனிதர்களை சார்ந்து இருக்கிறீங்களா? மனுஷங்க கிட்ட போய் போய் பேசி சொல்லி நான் ஜெபித்து எதையாவது பண்ணிரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. இல்லப்பா, நான் உங்களை சார்ந்து இருக்கேன். நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. அதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. இந்த காரியம் எனக்கு கவலைய கொடுக்குது. இந்த காரியம் எனக்கு பயத்தை கொடுக்குது. அப்பா, நான் உங்ககிட்ட எல்லாவற்றையும் நான் சரண்டர் பண்றேன். நீங்க ஜீவனாய் எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க. அவரோடு கூட நீங்க ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீங்க. நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சொன்னார்னா, இன்றைக்கு நம்மோடு கூட இந்த திரியேக தேவன் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஒன்றாக இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எந்த வல்லமைகள் செயல்பட முடியும்? எந்த மனிதர்கள் செயல்பட முடியும்? எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? நீங்க பேசுங்க. உங்க ஜீவன்ல இருந்து கிறிஸ்துவை போல நீங்க வார்த்தைய பேசும் பொழுதே அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தருடைய வல்லமை உங்க ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. இந்த விசுவாசத்தை துவக்கினவர், அதை முடிக்கிறவரும் அவர்தான். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் என்றால் அதை முடிக்கிறவரும் அவர்தான். அவர் மேல சார்ந்திருப்போம். குமாரத்துவத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தவே தேவகுமாரன் வந்தார். நம்ம யாரா இருக்கிறோங்கிறத நமக்கு உணர்த்தும்படிக்கு தான் தேவகுமாரன் வந்திருக்கிறார்னா, நீங்களும் நானும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால், அவருடைய வாழ்க்கையில அவருடைய கரத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினால் செய்து முடிப்பார். ஆபிரகாம் அங்க சொல்றாரு,
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று எண்ணி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவருக்குள்ள இருக்கிறோம். அவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் நாம் எதை குறித்து கலங்க வேண்டும்? இன்னைக்கு அந்த அப்பாக்குள்ள நம்ம இருக்கிறோம். அன்பே உருவானவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நாம் பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு அத ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக பர்சனலைஸ் பண்ணி பாருங்க. அந்த சிலுவையில எனக்காக அவர் தொங்கினார். எனக்காக சரீரத்தில் அத்தனை பாடுகளையும் ஏற்றார். எனக்காக மரித்தார். எனக்காக உயிர்த்தெழுந்தார். அழகா பாடல படிக்கிறோம். உனக்காகத்தானே பிறந்தார், உனக்காகத்தானே வளர்ந்தார், உனக்காகத்தானே மரித்தார், உனக்காகத்தானே உயிர்த்தார். இதை என்றைக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம்? நமக்காக பிறந்து, நமக்காக வளர்ந்து, நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து, இன்றைக்கு குமாரத்துவத்தை நமக்கு உணர பண்ணும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்திருந்தார் என்றால், இன்றைக்கு நாம் நம்முடைய குமாரத்துவத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மனுஷனை போல சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. எல்லாத்தையும் இந்த 4 காரியங்கள், நம்பிக்கை, அவர் மேல சார்ந்திருக்கிற ஒரு காரியம், அவர்ட்ட சரண்டர் பண்ணுகிற காரியம், அவரோடு கூட இணைக்கப்படுதல், ட்ரஸ்ட், டிபெண்டன்ஸ், சரண்டர், யூனியன். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதுதான் அவர் மேல் வைக்கிற விசுவாசம். அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. வேற எதுவும் இல்ல. நீங்க செய்யற ஜெபம், நீங்க செய்யற இதெல்லாம் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இத உணர்வதற்கு பெயர்தான் விசுவாசம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் காலை வேளையில கூட எங்களோடு கூட நீர் இடைப்பட்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உங்களை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். கிறிஸ்துவை விசுவாசிப்பதே அவர் குமாரனாய் உமக்கு இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நாங்களும் குமாரர்களாய், குமாரத்திகளாய் நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணரும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அந்த கிருபைய நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர் என்றால், இந்த சத்தியத்துல நாங்க வாழுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தையை நீர் விதைத்திருக்கிறீர் அப்பா. இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன்ப்பா. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்க பிளஸ் பண்றோம்ப்பா. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க கொண்டு வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள்னு சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.